கைக்கு என்னாச்சு ப்ரோ? எங்கே என்னாச்சு? இல்லை லைட்டாக இதுதான். ஓ பரவாயில்லையா? கோனார் பிரியா இருக்குல்ல, கோனார் கறிக்கலையா இல்லை அவரை கூட்டி பாஸ் பண்ணி நாங்கள் வண்டி சாவியை பிடிச்சி வச்சுருக்கோம். அது வண்டியை ஓரம் கேட்டுங்க. ஹாய் பிடி இண்டியன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் போன வீடியோவில் வந்து ரேப்பிடோ விலாக் தான் பண்ணியிருப்போம். அந்த ரேப்பிடோ விலாகில் நம்ம ஒரு ஃபூட்டேஜ் வந்து காட்டியிருக்க மாட்டேன். அந்த ஃபூட்டேஜ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன், ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடந்துச்சு. ஸோ அந்த 15 நிமிஷம் ஃபூட்டேஜ் நான் வந்து போன வீடியோவில் காட்டியிருந்தேன்னா ரொம்ப பெருசாக போயிருக்கும் வீடியோலேருந்து. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் தனியாக கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அப்படி என்ன ஃபுட்டேஜ் ராகுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் தாங்க ஆச்சு, ஓகேங்களா? அந்த ஆக்சிடென்ட் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஓகேங்களா? அண்டர் 18. ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ஒரு கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறான். அந்த ஓனர் வந்து எதையோ வாங்கிட்டு சொல்லி வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், ராங் வேல வேகமாக வந்திருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க பைக் வச்சுக்கிட்டு. அந்த அண்ணன் மேலே வந்து டக்குன்னு உடவும் அந்த அண்ணன் வந்து கீழே விழுந்துட்டாரு. நல்ல வேலை ரோட் சைடு விழுந்துருந்தால் ஏதோ பிரச்சனை இருக்கும். மண் ரோட்டில் விழுந்தனால ஒரு சின்ன அடியோட தப்பிச்சுக்கிட்டாரு, ஓகேங்களா? அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு 2-3 பேர் வந்து கூடி நின்று அந்த பையனை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு அந்த பையன் வந்து சண்டை போட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட நம்பர் வாங்கி அவங்க ஓனரை வர சொல்லி அந்த ஓனர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு ப்ரோ? பரவாயில்லையா? இப்போ நின்று தாண்டா ரோட்டை கிராஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்பீடாக ஒரு வேண்டாம் ஒன்று இவர் நின்று நிற்கிறாரு. ரோட்டை கிராஸ் பண்ணுமா வேணாமா எங்கிட்டு போகலாம் நின்று நிற்கிறாரு. ஆட்டோ அப்படியே நிற்குது. நீ அங்கேயே ஆட்டோ மரத்தில் ஏன் ஆட்டோ மரப்பில் உண்மையில் எப்படியா வருவாங்க? ஆட்டோ மரப்பு நிற்கிறது அறிவிக்காது அவனுக்கு. லைசன்ஸு கிடையாது, லைசன்ஸே இல்லாத இவன் போட்டிக்கிட்டு இருக்கிறான். அவர் அடிபட்டவர், கை காலெலாம் அவர் பிஞ்சிட்டே கூட்டி பார்த்துட்டு வண்டியை ஓரம் கட்டுது. ஏடா தம்பி, எத்தனை வயசு ஆகுது உனக்கு? அதுக்குள்ளே வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறேன். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இங்கேருந்து இவன் வர்றான், முகம் மாதிரி வர்றான். இங்கேருந்து இருந்தாலும் நிற்கிறான் பாவம். இங்கிட்டு போவாங்க ப்ரோ. பரவாயில்லையா ப்ரோ? உங்களுக்கு எனக்கு கூட்டி மேலே ஆஸ்பத்திரி போங்க. என்னாச்சு? கால் கட்டு. ஏன்டா உன் வயசுல அப்படி ஓட்டலாமா? உன் வண்டி தண்ணி கிடையாதுங்களா? எங்கே மேலே கைக்கு என்னாச்சு ப்ரோ? எங்கே என்னாச்சு? இல்லை லைட்டாக இதுதான். ஓ பரவாயில்லையா? கோனார் பிரியா இருக்குல்ல, கோனார் கறிக்கலையா இல்லை அவரை கூட்டி பாஸ் பண்ணி நாங்கள் வண்டி சாவியை பிடிச்சி வச்சுருக்கோம். அது வண்டியை ஓரம் கட்டுங்க. அது வண்டியை ஓரம் கட்டிட்டு சாவியை கட்டி படுங்க. பொறுமையாக போடா. உங்கள் வண்டிக்கு என்னாச்சு? நீ எப்படி அடிச்சா தெரியுமா? பார்த்து நானே பயந்து போயிட்டேன்டா. வர்றீங்க புகை மாதிரி வர உன்னை மாதிரி ஆளுங்கனால தான் நிறைய பேர் இங்கே அடிபட்டு விழுகுறாங்க கீழே. இவர் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுப்பாரு போல. கண்ட்ரோல் பண்ணி வண்டியா உன்னால முடியாதுல்ல. அப்படியே ஒன்றும் கிடையாது. வயசு எத்தனைடா தம்பி உனக்கு? நிறைய பேர் சாகுறாங்க முத்தா பண்ணுறது. இவனால அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஏங்க பாரு, உனக்கு யார் வண்டி தந்தது? உனக்கு யார் வண்டி தந்தது? கடையில இருந்து கொடுத்தது எதுவும் கடை கடை சொல்றேன். அந்த கோனார் கடை இருக்கிற கடை எது? ஏன் அவனை வந்து ஓனர் வச்சிருந்தோம். எங்க நீங்க கடை போறியா? வயசு என்ன சொல்ல அவனுக்கு தெரியுது? 16 வயசு. அந்த ஒளி எப்படி வர்ற பாரு. இவனை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா, ஓனர் தான் சொல்லணும். ஓனர் தான் கேட்கறேன். ஓனர் சொல்லி தப்பு இல்லை, ஓனர் போத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றும் ஒரே அடையை வந்து ஏற்றி வராமல் சொல்லுவான் அவன். நம்ம மேலே தப்பு தாங்க. லைசன்ஸ் எடுத்தாச்சுன்னா லைசன்ஸ்லாம் கிடையாது. 16 வயசுல யார் லைசன்ஸ் கொடுப்பான்? அது எப்படி கொடுத்தாரு? சாப்பாடு வாங்கலான்னு வாங்கினா சொன்னாங்க. சாப்பாடு வாங்கிட்டு நீ அதில்டா போகணும். ஏன்டா இப்படி போற? சரி, இப்போ உன்னை விட்டுட்டு மறுபடியும் இன்னொருத்தனை வந்து இடிச்சுன்னா என்னன்னு சொல்றது? சொல்ற வந்து கார்னர் கடைக்கு போறதுக்கு நிற்கிறான். ஏன்டா நீ கார்னர் கடைக்கு போறது அங்கே போய் கார்னர் கடைக்கு போய் திரும்புறதுக்கு இங்கேருந்து ஒன்றுல போறேடா. ஏன்டா குருட்டு புண்டை நீ இவ்வளோ தூரம் ஒன்றுல போய் 10 பேரை சார்ஜ் போடுறா நீ. அப்படி கூட எனக்கு அதான் பயமா இருக்கு. நான் மறுபடியும் உன்னை விட்டுட்டு மறுபடியும் இன்னொருத்தர் தள்ளி விட்டானா இதே மாதிரி புரியுதா உங்களுக்கு? கார்ல போய் சாரி கேட்டா போயிட மாட்டா தம்பி. இப்போ அடிபட்டுருச்சு, இப்போ என்ன பண்ணுவேன்? எதுக்கு இவ்வளோ வேகம் உனக்கு? தூக்கி வீசிங்க எப்பயுமே போவாது. எப்பயுமே ரூட்ல போய் நின்று அரை மணி நேரம் நின்று திரும்பி இப்படி போயிட்டு ஒருத்தர் சார்ஜ் இல்லை, நெட்லேயும் சார்ஜ் போட்டு போயிடுவேன். அப்புறம் ஒன்னே கொண்டு பரவாயில்லையா? கொண்டே இருப்பாங்க. இல்லை ப்ரோ, அப்படியே விடாதீங்க. செப்டிக் ஊசி. ஆனால் தண்ணி இங்கேயாவது இருக்குமா? நான் பார்த்து முடிச்சிருங்க. வீடு இங்கே தான் இருக்குதா? அவர் விட்டா தான் உனக்கு வண்டி சாவி. லைசன்ஸ் வாங்கிட்டு அப்புறமா வண்டி எடுக்கணும்.
இங்கே பேர் இப்படி பம்பி இப்படிலாம் ஆட்டுற வேலை வச்சுக்க வேணாம். இனிமேல் ஓட்டக்கூடாது, புரியுதா? ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆமாங்கண்ணா. இல்லைன்னா இல்லை சொல்லணும். தெரியாமல் பண்ணிட்டேன்னா இப்போ இவர் சைலண்டாக இருந்தவரை பிடிச்சி தள்ளி விட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்? சொல்லு. நாளைக்கு இன்னொருத்தர் வராங்க, நிற்கிறாங்க, கொண்டாந்து அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. டே இப்படி தாண்டா சொல்லுவீங்க எல்லாம், அப்புறமே வாங்கிடுவீங்கடா எல்லாம். நீ கறிக்கல தானே வேலை செய்ய இங்கே இந்த கல்லூரி கறிக்கல தெரியுமாண்ணா உங்களுக்கு? என் கடைக்கு நேரம் எதிர்த்தாங்க இவங்க இந்த ஓனர் ஓட்டல. என் கடைக்கு நேரம் ஆப்போசிட் தான். ஓனர் அங்கே பெரும்பாத்துல அங்கே வீரப்பட்டினம் இருப்பான். சரி, இந்த வண்டி யாருது முத? அவருக்கு கீழே விழுவுறத நீ சொல்கிற, எல்லாருமே கீழே நீ விழுந்ததை சொல்கிற. நான் சொல்லிடுறேன், நான் கை காமிச்சு சொல்லி நம்பரை சொல்லி முதல்ல கையை காட்டு. உனக்கு எங்க அடி? யாரா இருப்பாங்க? அது கணக்கப்பில் இருப்பானா ஓனர் இருப்பாங்க இங்கே இந்த கல்ல அவர் மாறி எல்லாம் கடையும் மாறி எல்லா ஓனர் இருக்க மாட்டாங்க, கணக்கில் தானே இருப்பாங்க. டேய் நம்பர் சொல்கிற தம்பி, நம்பர் சொல்லு. டேய் வண்டியில் கிடைக்காதரா, நம்பர் சொல்லு. வாட்டி பணமா டேய் இன்னொரு வாட்டி என்னடா இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு? பாரு இப்போ இவர் கீழே விழுந்துருக்கிறாரு, என்ன அர்த்தம்? எவ்வளோ வேகமாக வந்தான்? அண்ணா எவ்வளோ வேகமாக வந்தான்? ஓகே. இவருக்கு மெய் மறந்துட்டாரு. இவர் நான் நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்டா கொண்டுட்டு போயிருவியாடா ஆளை? அடி இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு காலைலாம் தெரியும். இப்போ நீ பண்ண வேலையில பாரு, ஒரு நாளைக்கு இன்னும் 2 நாளைக்கு கஷ்டப்படுவாரு. என்ன தெரியுண்டா ஓனர் தெரியுண்டா எனக்கு ஓனர் நம்பர் சொல்லி தெரியாம வண்டி இருக்குந்தியா சாப்பிடுவாங்க. சரி ஓனர் நம்பர் தெரியல, போலீஸ் தான் அடிங்க. அவர் வந்து பேசுங்க, வண்டி உள்ள போட. ஓனர் நம்பர் சொல்லி தான் போலீஸ் போன் அடிக்குவான். நானே அடிக்க போலீஸ். ஒரு ஏசி நீ ஓனர் திட்டுவாருங்கிற ஓனருக்கு அடிக்க போலீஸ் அடிக்கும். போலீஸ் அடிச்சு வண்டி கொண்டு போயிடுவாங்க சொன்னா உன்னை கண்டிப்பாக பார்த்து போடாதுன்னு உன்னை அட்வைஸ் எல்லாம் பண்ணுவான். அப்புறம் எப்படி உன்னை வேலை விட்டு நிறுத்துவான்? என்னடா கதை சொல்ற? இவ்வளோ தூரத்துக்கு நீ ஓனருக்கு அடிக்க மாட்டேங்க, நீ வண்டி உள்ள போட்டு எஸ்ஐ கடிச்சா உள்ள வந்துடுவாரு. சொல்றா 63 சொல்றா 69. இப்போ கால் பண்ணலினா மறைச்சிருவான் இந்த விஷயத்தையே. ஓனருக்கே தெரியாது. கேசிஆர் நம்பர்னா அவர் கொடுப்பாரு. இது யார் நம்பரா? கேசிஆர் நம்பர். கறிக்கடை கேசிஆர் நம்பரா? ஹலோ, நீ சென்னை தானா? ஆ ஆ ஆன் பண்ணி பேச மாட்டேங்க. ஹலோ, இது போனார் கறிக்கடையாமா? ராங் நம்பரா? ராங் நம்பர் சொல்கிறாங்க. அண்ணா இவன் ஏதோ வேற நம்பர் கொடுத்துருக்குறானா இவன்? ஏய் கரெக்டாடா. 48 கிடையாது. நான் பேசுறேன்டா, எனக்கு உங்க ஓனரே எனக்கு தெரியும்டா, என்ன தெரியும்டா, நீங்க தெரியும்டா. இதுலயே உனக்கு அண்ணா நீங்க 1000 சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு உங்களை தள்ளி விட்ட மாதிரி நாளைக்கு இன்னொருத்தனை வந்து தள்ளி விட்டா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு சின்ன அடியோட போச்சு. எங்க இருந்து வந்த பையன் இப்படி ராங் வேல பறந்து வந்திருக்கிற ரெண்டாவது கேட்ல தானே இரு, ஓனர் தான் கேட்கணும். ஹலோ, இது கோனார் கறிக்கடையா? இது உங்கள் பையன் காலையிலேருந்து இங்கே கோனார் ஹோட்டலுக்கு டிஃபன் வாங்க போனானா? அது நம்ம போலீஸ் பூத்தை தாண்டி இங்கிருந்து ஒன்றியோட ஸ்பீடாக வந்து பாவம் நின்றுட்டே இருந்தார் பைக்கில். அவர் மேலே விட்டு ஏற்றி அவருக்கு கையில் எல்லாம் கொஞ்சம் காயமாகி போச்சு. ஒன்றில் அவ்வளோ ஸ்பீடாக வர்றான். அந்த நம்ம காரைக்குடி ஹோட்டலுக்கு நேராக வாசலில் அவன் மாதிரி ஆள்கிட்ட வண்டியை கொடுத்து இப்படி தான் ஸ்பீடாக போக வைக்கிறதா? எங்கே பொறுமையாக உண்மையில் வர்றான். அவன் வந்தது 100ல் வர்றான். நான் ஆப்போசிட் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எதற்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். புரியல? அவர் பாட்டு காலில் அடிப்பட்டு காலில் கிழிச்சிருச்சு அவருக்கு. கேட்டால் ஒரு 16 வயசு தான் ஆகுது. வண்டியில் பைக்கு அவர் இண்டி கட்டி சித்திர வண்டியில் விட்டு ஏற்றிக்காங்க. ஆப்பாடா இந்த வண்டிக்கு பைக் எங்கண்ணா அடி? ஆட்டோ நிற்கிது. ஆட்டோ பைக்கில் நிற்கிது. இங்கே அடியாண்ணா? இந்த பக்கம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சான், ஃபுல்லாக சரிச்சிருச்சுண்ணா. அண்ணா பரவாயில்ல, நான் ரோட்டில் உள்ள இல்லைண்ணா. அதை பாருண்ணா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அங்கேருந்து வரும்போது தான் கரெக்டாக நீங்கள் விழுந்தீங்க. என்னடா இது நல்லா தானே இருந்தார், என்னடா பொசுக்குன்னு விழுந்துட்டார், என்னாச்சுன்னு தெரியலடா. நான் வந்து பார்த்தேன், அப்போ தான் நான் வந்து சண்டை போட்டுட்டு அந்த பையனை. இல்லைண்ணா இப்போ நீங்கள் பரவாயில்ல, இப்போ ஒன்றும் ஆகலை. இப்போ நாளைக்கு நானே வரேன், இல்லைன்னா இன்னொருத்தர் வராங்க, இப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க, வந்து அடித்து போட்டு அவன் போட்டுக்கு போயிட்டானா யார் பார்க்க முடியும்?
இல்லை ப்ரோ, இவர் கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுக்கிறாங்க. இவர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுக்கிறாரு அந்த பக்கம் போகிறதுக்கு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், அங்கேருந்து வேகமாக வந்து நின்றுக்கிட்டு இருந்த வரமெல்லாம் அடிச்சிட்டான். இவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து லைட்டாக அடி, கை காலு எல்லாம். டேய், உனக்கு இந்த வண்டியில் கிடைக்காதடா இனிமேல். வண்டியில் கிடைக்காது உனக்கு. இந்த இதான் நான் வண்டி. இந்த வண்டியா? அங்கே பாருங்க, தனியாக பேச விட்டான். உள்காயம் மட்டும் இருக்கும் கண்டிப்பாக. என்ன கீழே விழுந்தாச்சுன்னா அடிதான். இல்லை ப்ரோ, இப்போ இவர் வந்தார், சின்ன அடியோட போச்சு. நாளைக்கு இன்னொருத்தர் நானும் வரேன், நீங்கள் வரீங்க, இல்லைன்னா நீங்கள் வரீங்க, கொண்டாந்து விட்டு அடிச்சுட்டு போயிட்டேன்னா ரோட்டில் விழுந்தா அவ்வளோ ஸ்பாட்டை விட்டு ப்ரோ வந்துக்கிட்டு இருக்குது வண்டியெல்லாம். அவனை பக்கத்தில் வச்சு பேசுங்க. சாப்பாடுக்கு ஓடுறோம். இல்லை, போன ரோட்டில் தான் தானே இருக்கு. எங்க அதுக்கு ஏற்றுறக்கு தானே அவங்க. யார் இவனா? தெரிஞ்ச பையனா? தெரிஞ்ச பையன் இல்லை, அந்த கல்ல தான் வேலை பார்க்குறாங்க. போனார் ரோட்டில் எனக்கு தெரிஞ்சுறேன். போனார் கல்ல தான் வேலை செய்கிறேன். போனார் கடைக்கு போகிறாங்க, சாப்பாடு வந்து போனார் கைக்கிலேருந்து வர்றான். இங்கே ஒரு புதுசாக கறி கடை திறந்துக்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல இருக்கு. அங்கேருந்து வந்தாங்க. அங்கேருந்து வந்து முடியும் சொல்கிறான். இப்போ கிடைச்சி மேடாத்தேருந்து வர்றேங்கிறான். ஜூஸ் குடிச்சது இப்போ அடித்த பார்த்து எனக்கு ஜூஸே குடிக்கிறது இல்லாமல் போச்சு. ஒரு நல்லா ஒரு சைடு யோசிங்க. நாலா பக்கம் திரும்ப வராமல் இருந்தது அவ்வளோ ஸ்பீடில். ஐயோ, நீங்கள் பார்க்கல? நான் கரெக்டாக இங்கே வந்தேங்கண்ணா, இங்கே வரப்போ இவர் கீழே விழுந்தார். என்னடா இது நின்றுட்டு இருந்தவர் கீழே விழுகிறாரே பார்த்தேன். ஜூஸே குடிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. அண்ணா, மன்னிச்சு விடுற இடத்துல மன்னிச்சு விடலாம். இது பண்ணது வந்து மன்னிச்சு விடுற மாதிரி தப்பு. இது தவறுது. அவன் அங்கேயே போய் ரிட்டர்ன் இல்லாமே கண்டிப்பாக ரிட்டர்ன் இல்லாமே லேட் ஆகுமா? போனால் அழகாக திரும்ப போனால் இதில் போனால் தான்டா ஆபத்து. இப்போ கூட ஒன்றும் இல்லைண்ணா, போலீஸை கூப்பிட்டு இந்த நம்பரை கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இவனை தான் தூக்குவாங்க முதல்ல. அது பேர் வண்டி கொத்துமே தூக்குவானுங்க. உனக்கு இவன் வயசு லைசன்ஸ் கேட்பான், அவனுக்கு வண்டிக்கு ஆர்சி கேட்பான், லைசன்ஸ் கேட்பான், எல்லாத்தையும் தூக்கிட்டு வச்சுருவான். இல்லை பேசா போலீஸை வர சொல்லிடுவோமா? எப்போ வர்றாங்களா வரலையா? இப்போ என்ன பேச வேண்டியது பொண்ணு? அந்த அடிப்படையில் ஒரு வாரத்தை கடை வேலை அங்கே போய் பேசி விட்றேன். ஏன்னா அவர் வரமாட்டேன்னு சொன்னார். அவங்ககிட்ட வந்துட்டாரா? எங்கே வராரு? ஆட்டோ அப்படி தான் நிற்குது, அதுதான் நிற்குது. இவர் பைக் இந்த இடத்துல நிற்குது. நான் ஜூஸ் கல்ல ஜூஸ் குடிச்சே நிற்கிறேன். இது நேராக வர்றான். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 100ல் வருவான். ஏன்னு கேட்டால் நான் அப்படி போய் திரும்ப இருக்கேன். இங்கே சீரியல் இருக்குது, லேட்டாக எனக்கு, அதனால இப்படி ஒன்றுல போயிடலாம். உன் கடை எங்கேயா இருக்குது, உன் கடை எங்கே இருக்குது, இப்போ போய் ஒன்று போயிருக்கியா? ஒருத்தனை இன்னும் எடுத்து இங்கே நெட்டில் போகிற வரை நீ போன சொல்லி 8 கடை காலி பண்ணுவேன். அப்புறம் தான் உங்கள் வண்டி சொல்லி ஒன்று வீட்டை மெயின்டைன் பண்ணுறாலும் உங்கள் ஓனர் சொல்லி கொடுத்தாங்களா? என்னங்கிறது அவர்கிட்ட பேச. அவர் வண்டிலாம் உடச்சு போச்சு, மறுபடியும் உடச்சு போச்சு, அடிப்பட்ட. இங்கே பாருண்ணா, கையில் இங்கே அடி, காலில் வந்து இங்கே பாருங்க கீரல், வண்டியில் பாருங்க ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்க ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. காலையில் எஞ்சால் தான் தெரியும். ஆனால் ஒரு பெருசுங்க, இவர் வண்டி பண்ணியிருந்தாருன்னா இவர் காடி அப்படியே நிற்கிறாரு, சும்மா நிற்கிறாரு. அதில் நான் வந்த தப்புலண்ணே. இந்த இடம் எப்படி வேண்டாம் இடங்கிறது பம்பரம் அப்போ தான் இந்த இடம் எப்படி கட்டிட்டு இந்த இடம் எப்படி வேண்டாம் இடம் சொல்லுங்கள். இந்த இடத்துல இப்படி வந்தால் நீ மற்ற இடத்துல எப்படி போக மாட்டேன். இது நாலா பக்கம் திரும்புறது. இந்த இடத்துல உயிரை கிளம்பி நிற்கிற இடம். இனிமேல் வண்டி தந்துடாதீங்க ப்ரோ. சாப்பாடு இருக்கான்னு கடைக்கு சாப்பாடு மேடாகத்துலேருந்து வந்தீங்கிறான். சாப்பாடு எடுத்துட்டு ஃப்ரெண்டு யாரும் பார்க்க போறீங்க. அதான் இங்கே ஃப்ரெண்டை பார்த்து தான் போய் வந்துட்டு அதான் நேராக போகிற ரோட்டில் தான் வர்றான் பாருங்க. எப்படி வர்றது? இங்கேருந்து வண்டியெல்லாம் போகணும் எதிர்பார்க்கலையா? ஐயோ, அவன் வந்த ஸ்பீடில் நான் ஜூஸ் குடிச்சதே மறந்து போயிட்டேங்க. இல்லை ப்ராப்ளம் இடியெல்லாம் பரவாயில்ல. 2 வருஷத்துக்கு லைசன்ஸ் எடுக்கிற பிறகு வண்டி விடுவோம். அதான் மெயினாக வண்டி சாப்பாடு கீழே வந்துருக்கேன். அதுதான் ஓனர். உள்ளத்தில் உங்கள் ஆள் இப்படி இருந்து வந்தான். ஒன்றோட வண்டி சையாக்கு அடிக்கிற வண்டி. ஆனால் வண்டி விட்ட சேர்த்து ஒரு வண்டியை மூவ் பண்ணியிருந்தாருன்னா ஆள் காலியாக இருக்கும். நான் ஜூஸ் கல்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். இங்கிருந்து பாருங்க, அங்கே தேய்ச்சி வர்றான். பார்த்துட்டு நேரம் தாடா போகணும். இது ரேட்டாக வரேன். நீ போன ரோட்டு இங்கே இருக்கு. எதாவது அவன் சொல்கிறான் அங்கே போய் யூட்ரு பண்ண லேட்டாக வந்துட்டு இங்கேருந்து ஒன்று வேலை போக முடியும். வர சொல்லி வெளியே தான் 2 பேருமே உழுந்ததுக்கு வண்டி எதுனா வந்து இருந்துச்சுன்னா 2 பேருமே காலி. 2 பேரும் கையில தாங்க அவர் காலியாக இருப்பார். அவர் அந்த பக்கம் விழுந்திருந்தா அடிச்சிருக்கும். இங்கிட்டு அவருக்கு வந்துட்டார். அங்கிட்டு நிற்கிறது மேலே நான் மேலே இடிச்சுருந்தாக்கா நான் அவர் ரேசடி மாதிரி தான் சோட்டு மாதிரி தான். ஆனால் இவர் வந்து போக சொல்லிட்டாருங்கண்ணா. அப்புறம் அண்ணன் நாங்களாக இருந்தால் சரி ஓனரை கூப்பிட்டு பேசுவோம். ஏன்னா இவனுக்கு கொடுக்காதீங்கண்ணா, மறுபடியும் பிரச்சனை பண்ணி விட்ருவோம் கண்டிப்பாக. வண்டியை எடுத்து போகிறேன்.
போறதோட தப்பு இல்லை. போறது இங்கே வரைக்கும் என்ன வேலை இருக்கு? நேரத்தான போனேன். இங்கே வரைக்கும் என்ன வேலை இருக்கு? நீ எதுக்கு வண்டி கொடுத்து விட்டா சாப்பாடுக்கு பிறகு ஃபீஸ் பண்ணுறதுக்கு போனேன் என்ன பம்பாதரா பதில சொல்கிறா கேட்குறாருல. நீ வண்டி கொடுக்காதப்பா மேல் கொடுத்துடாதீங்க ப்ரோ, அதுதான் அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. வரீங்களா? கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். ஏஞ்சி ஓட்டல முடியுமா உங்களால்? ஓகே தானே, சரி ஓகே, பார்த்து போய்க்கோங்க. சரி. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முழுசாக. இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 2 தவறு நடந்திருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வேலையில் சேர்த்துனது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வண்டியை கொடுத்து அனுப்புனது. ஓகேங்களா? இந்த 2 தவறுனால பாதிக்கப்பட்டது யார்? ஒரு அண்ணா. அந்த அண்ணன் இருக்கிற இடத்துல நாம் யாராவது இருந்தாலும் நமக்கும் இதே நிலமை தான். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி தவறு ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்கள வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கோசரம் தான் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் தனியாக. ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் ரேப்பிடோ ஓட்டி அதை வந்து அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன். அப்படின்னு சொமேட்டோ ஓட்டி அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இதை வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான அட்டகாசமான vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.